பூஜ்யாய ராகவேந்திராய சக்கிய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். யுத்த ரணாங்கணத்தில் 14வது நாளில் எப்படியும் ஜெயத்ரதனை கொன்றே தீருவேன் என்கின்ற சூழ்நிலையை அர்ஜுனன் மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாது, ஒருவேளை அன்றைய தினம் ஜெயத்ரதனை கொல்லவில்லை என்றால் தீயிட்டு அதனில் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்கின்ற சபதம். அது மட்டுமா அப்படின்னா, ஒருவன் இந்த உலகத்தில் பிறந்து என்னென்ன விதமான பாபங்கள் செய்கிறானோ அனைத்து பாபங்களும் எனக்கு வந்து சேரட்டும் என்று அர்ஜுனன் பாருங்க, சபதத்திற்கு மேல சபதம் செய்து. பகவான் கிருஷ்ணன் கேட்டா, அப்ப இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்றியா கிருஷ்ணா? நீ என்னைக்கு என்னோடு இருக்கிறே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த சபதத்தை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். தர்மராஜன் கேட்டான், என்னுடைய சகோதரன் சபதம் செய்திருக்கிறான் கிருஷ்ணா, நீதான் அவனுடன் இருந்து அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்ட கவலைப்படாதே என்று பகவான் கிருஷ்ணனும் வாக்களித்தார். ஆனால் 14வது நாள் போரில் அந்த வியூகம் இருக்கு இல்லையா, துரோணாச்சாரியார் தன்னுடைய வயதிற்கு தகுந்த மாதிரி, அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி அற்புதமான வியூகத்தை அமைத்திருந்தார். முதலில் பார்த்தா அந்த வாயிலில் துரோணாச்சாரியார் நிற்கும்படியாக, அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் சக்கர வியூகம் போல இருக்கும் முன்பாகத்தில், நடுவில் இருப்பது சூச்சி வியூகம், பின்னால இருக்கிறது பத்ம வியூகம். இந்த மூன்றும் கலந்ததொரு வியூகத்தை அமைத்திருந்தார். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய சக்கர வியூகத்தினுடைய முனையிலே வாயிலில் நின்றவர் துரோணாச்சாரியார். அதற்கு முன் துரோணரை காக்க துர்மசன் நின்றான். நேரா பகவான் கிருஷ்ணனுடைய ரத்தம் வந்தது. க்ஷண நேரத்தில் அந்த துர்மசனை சாய்த்து துரோணாச்சாரியாருடன் விடாது போர் புரிந்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். அப்ப என்னாச்சு, இந்த நேரத்தில் துரோணாச்சாரியாரோட போர் புரிந்து கொண்டு இது தேவையில்லாமல் நேரத்தை அதிகமாக வியர்த்தம் செய்து கொண்டிருப்பது நமக்கு அழகல்ல. பகவான் கிருஷ்ணன் கூறினான், நீ துரோணாச்சாரியாரை தாண்டி செல் அப்படின்னா. உடனே பாருங்க, சொன்ன அந்த நிமிஷம்னு சொல்ல முடியாது, கண் இமைக்கும் நேரத்தில் நேர அந்த அர்ஜுனனுடைய ரதமானது துரோணாச்சாரியாரை வலம் வந்து அதை தாண்டி சென்று கொண்டிருந்தது. துரோணாச்சாரியார் கூப்பிடுறாரு, சத்ருவிடம் போர் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ பாட்டிக்கு அதை தாண்டி செல்வது தர்மமாகுமா அப்படின்னு கேட்க, நீங்கள் என்னுடைய சத்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரதம் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அந்த சூச்சி வியூகத்தினுடைய வாயிலில் நின்றவன் கிருத்தவர்மன். அந்த கிருத்தவர்மனோடு போர். இப்படி வரிசையாக அர்ஜுனனை எப்படியாவது செல்ல விடாது, அவனுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்படி பலவிதமான வீரர்கள் அர்ஜுனனை தடுத்து கொண்டிருந்தனர். ஆனால் அர்ஜுனனுடைய பராக்கிரமும் அன்றைய தினம் எப்படி இருந்தது அப்படின்னா, கௌரவர்கள் யார் ஒருவரும் அவன் எதிர் நிற்க முடியாத அளவிற்கு பராக்கிரமசாலி என போர் புரிந்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். இப்போ துரியோதனன் உள்பட எதிர் நிற்க முடியாது. துரோணாச்சாரியாரிடம் கேட்கிறான், அப்பா உங்களை நம்பித்தானே போருக்கு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்களிடம் சாப்பிட்டு விட்டு பாண்டவர்களிடம் பக்ஷபாதம், அதாவது அவர்களை சார்ந்து நீங்கள் போர் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமை துரோணாச்சாரியாருக்கு. தானம் கொடுத்தேன், உணவளித்தேன் என்பதையெல்லாம் எந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு இடத்தில், தவறான இடத்தில் உண்டு விட்டால் என்னென்ன காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் அதர்மியாக இருந்தாலும் அவன் பக்கமே நிற்க வேண்டிய துர்பாகிய நிலைமை பீஷ்மருக்கும் சரி, துரோணாச்சாரியாருக்கும் சரி, துரோணர் இருந்ததனால் கிருபாச்சாரியாருக்கும் சரி. இப்போ துரோணாச்சாரியாரிடம் கேட்கிறார், ஏன் நீ எதிர் நின்று போர் புரிய வேண்டியதானே, என்னை ஏவல் செய்து கொண்டிருக்கிறாய், நான் எப்படி அர்ஜுனனோடு போர் செய்வேன்கிறான். யாரு? துரியோதனன். எவ்வளவு வீரவசனம் பேசி கொண்டிருந்தவன். அப்போ அற்புதமான ஒரு கவச்சம்,
ருத்ரதேவனுடைய அனுகிரகத்தினால், அது மட்டுமல்லாமல் அக்னிவேஷையனுடைய மந்திர பலத்தினால் ஆன ஒரு கவச்சத்தை நான் உனக்கு தருகிறேன். அந்த கவச்சத்தை நீ அணிந்து கொண்டு அர்ஜுனனோடு போர் புரிந்தே ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நிச்சயம் வெல்வாய் என்று துரோணாச்சாரியார் கூறியதை விட ஏன் சொல்றேன் அப்படின்னா, அர்ஜுனனுடைய முழு கவனமும் ஜெயத்ரதன் மேலே இருக்கு. அவன் ஒரு பக்கம் போகுவது நீ தடுக்க வேண்டிய வேலையை நீ செய். இதே சமயத்தில் நான் தர்மராஜனை சிறைப்பிடிக்கும் வேலையை நான் செய்கிறேன். இந்த யோசனை ரொம்ப நல்லதாக தெரிந்தது. உடனே கவச்சத்தை அணிந்து கொண்டார். அணிந்து கொண்டு அர்ஜுனன் பலவிதமான பானங்களை துரியோதனன் மேல் விட்டாலும் துரியோதனன் பக்கம் கூட செல்லவில்லை. பகவான் கிருஷ்ணன் கேட்டான், என்ன ஒரு குழந்தை போல பானத்தை விட்டு கொண்டிருக்கிறாய், இது என்ன பராக்கிரமசாலி விடுகின்ற பானமா இது என்று கேட்டவுடன் அப்பொழுது புரிந்தது அர்ஜுனனுக்கு, அவன் அக்னிவேஷியர் மந்திரத்தினால் அபிமந்தித்து கட்டப்பட்ட கவச்சத்தை அணிந்திருக்கிறான் துரியோதனன். அதையும் தாண்டி எப்படி துரியோதனனை வீழ்த்துவது என்பதை அறிந்தவன் அர்ஜுனன். அப்ப என்னாச்சு, அந்த கவச்ச பகுதியை மட்டும் விட்டு ரதத்தையும் குதிரையையும் அனைத்தையும் அழித்து தரையில் நின்றபடி ஆனான் துரியோதனன். அந்த கவச்ச பகுதி அல்லாமல் மற்ற அங்கங்களிலே எல்லாம் பானங்களை விட்டு துரியோதனன் என்ன சொல்லுது, இன்னும் சொல்ல போனா ஓடி சென்றான் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா துரியோதனனை கொல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு அஸ்திரத்தை மந்திரித்து அவன் மேல் விட வேண்டும். அஸ்வத்தாமன் என்ன செய்தான், ஒரு பானத்தை விட்டு அந்த பானத்தை இரண்டாக முறித்தான். இப்ப அஸ்வத்தாமனோடு கர்ணனும் சேர்ந்து கொண்டு அர்ஜுனனோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அற்புதமான பராக்கிரமம். கௌரவர்களுடைய வேலை என்னன்னா, அர்ஜுனனை அந்த இடத்திலிருந்து நகர விடாது நேரத்தை தாழ்த்தினாலே அர்ஜுனனை வென்று விடலாம் என்பது கௌரவர்களுடைய யோசனையாக இருந்தது. இதுல என்னன்னா, க்ஷண நேரத்திலே அஸ்வத்தாமன் கூடவும் கர்ணன் கூடவும் என்ன சொல்லுது, பான மழை விட்டு அவரை தாண்டி சென்றான். தாண்டி சென்றார். துரோணாச்சாரியார் மறுபடியும் வந்து நிற்கிறார். துரோணாச்சாரியர் என்ன பண்ணார், அவரும் கொஞ்ச நேரம் அர்ஜுனன் கூட போரிட்டார். உடனே இவங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டோம், இதுதான் சமயம் என்று தர்மராஜனை தேடி அவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். தர்மராஜன் இருக்கும் இடத்தில் எதிர்வரும் அனைத்து பாண்டவர்களையும் அழித்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார். இது எப்படி அப்படின்னா, இவருடைய வயது மிக அதிகம், ஆனால் ஒரு இளைஞனாக எதிர்வரும் அனைவரையும் வீழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தர்மராஜன் எங்க இருக்கிறானோ அவளுக்கு மிக அருகில் வந்து விட்டால் துரோணாச்சாரியார். சரி, இன்னும் சொல்ல போனா தர்மராஜனுக்கு ரட்சகனாக இருந்தவன் சத்யஜித். இந்த சத்யஜித் யாரு அப்படின்னா, திரௌபதனுடைய குமாரன். பாருங்க, துரோணரை தடுத்தான். ஆனால் துரோணருடைய அனுபவம், அவருடைய வித்தை பாருங்க, அந்த சத்யஜித்தினுடைய தலையை காவு வாங்கினார் துரோணாச்சாரியார். அது மட்டுமல்ல, பாருங்க, தர்மனுக்கு எதிராக இப்பொழுது துரோணாச்சாரியார் தன் கையில் இருக்கக்கூடிய வில்லை முறித்தார், தர்மராஜனுடைய வில்லை. இன்னும் சொல்ல போனா சக்தி ஆயுதம் என்று ஒன்று வைத்திருந்தால் அதை பிரயோகப்படுத்தினார், அதையும் எதிர்கொண்டான் தர்மராஜன். துரோணாச்சாரியார் ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டார். யார் மேலே? தர்மராஜன் மேலே. இப்படி தர்மராஜன் மேலே பலவிதமான பானங்களை விட்டு தர்மராஜன் கையில் இருந்த அந்த கதை வீழ்த்த, ரதம் சுக்குநூறாக, குதிரை கீழே விழ, இப்ப அனைத்தும் இல்லை. தர்மராஜன் ரதமின்றி நிலத்தில் 2 கை கூப்பி துரோணாச்சாரியாரிடம் சரணம் என்று கீழ் உட்கார்ந்திருந்தார். உடனே துரோணாச்சாரியாருக்கு மிக பெருமிதம், யுத்தம் முடிந்தது. ஏன்னா பாண்டவர்களில் மூத்தவனான தர்மராஜனை சிறைப்பிடித்தால் யுத்தமே முடிந்தது என்று அந்த பெருமிதத்தோடு துரோணாச்சாரியார் சிங்கம் போல தர்மராஜனை பார்த்து வந்து கொண்டிருந்த க்ஷண நேரத்தில் பாருங்க, கண் மூடி திறப்பதற்குள் சகதேவன் எப்படி அப்படின்னா சூறாவளியென வந்து தர்மராஜனை அப்படியே தூக்கி தன்னுடைய ரதத்தில் வைத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்து விட்டார்.
ஒரு நிமிஷம் முன்னாடி யுத்தம் முடிவதற்கு என்ன உண்டோ, சாத்தியக்கூறு உண்டோ, தர்மராஜன் கை கூப்பி அமர்ந்த காட்சியை கண்டவர் துரோணாச்சாரியார். அதே க்ஷண நேரத்தில் தர்மராஜன் இப்பொழுது எங்கே என்று தேடும் அளவிற்கு மின்னல் வேகத்தில் சகதேவன் சரியான நேரத்தில் தர்மனை கூட்டிச் சென்று விட்டார். பாரு, இப்ப துரோணாச்சாரியாருக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. துரோணாச்சாரியர் முன்னாடி ஏகப்பட்ட பேர் சூழ்ந்து கொண்டனர். ஆனால் அதுல ஒருத்தன் திருஷ்டகேது. திருஷ்டகேது யாருன்னா சிசுபாலனுடைய மகன். அவன் மட்டுமா? சகதேவன். சகதேவன் யாருன்னா இவன் ஜராசந்தனுடைய மகன். பாண்டவர்கள் ஐவரில் ஒரு சகதேவன் இருக்கிறார். இவர் ஜராசந்தனுடைய மகன் சகதேவன். சைபர்கள், கைகேயர்கள், இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து துரோணாச்சாரியார் முன்னாடி நின்ன உடனே துரோணருடைய கோபம் உச்சியில் இருந்தபடியால் பாருங்க, அந்த நேரத்தில் திருஷ்டகேதுவனுடைய குழந்தைகளை, அது மட்டுமா அப்படின்னா ஜராசந்தனுடைய மகனாக இருக்கக்கூடிய சகதேவனை எதிர்த்து வந்த காசிராஜனை, பிருகத்சத்ரன், இவங்க அத்தனை பேரையும் நாசம் செய்தார். அத்தனை பேரும் என்ன சொல்லுது, பாண்டவர்களில் மிகுந்த பராக்கிரமசாலிகள். துரோணாச்சாரியாரின் கோபத்துக்கு ஆட்பட்டு அனைவரும் மடிந்தனர். இவர்கள் அனைவரும் வீர சொர்க்கத்தை அடைந்தனர். ஆனால் துரோணாச்சாரியருடைய கோபம் அடங்கவில்லை. பாருங்க, அப்படியே மேலே 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 பாண்டவர்களுடைய சைன்யத்தை ஒரு பக்கம் துரோணாச்சாரியார் நாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அர்ஜுனன் கௌரவருடைய சைன்யத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார். இது அர்ஜுனன் கூட பீமனும் இணைந்து கொண்டு கௌரவருடைய சைன்யத்தை நாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் பீமனை எதிர்கொள்வதற்காக அலங்குசன் என்கின்ற ராட்சசனை அனுப்பி வைத்தான் துரியோதனன். இவன் மகா பராக்கிரமசாலி. இவனுக்கு பீமசேனன் மேல மிகுந்த கோபம் இருந்தது. யார் அப்படின்னா பகாசுரனுடைய தம்பி இந்த அலங்குசன் என்கின்ற பீமன் மேலே ஏற்கனவே ஒரு வைரி, தன்னுடைய சகோதரனை கொன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பானங்களை அலங்குசன் மேல பீமசேனன் எய்த பொழுதும் மாயமானான். ஏன்னா அவன் ராட்சசன் இல்லையா, மாயா வித்தையை ஆரம்பித்தான். தன்னை மறைத்து கொண்டு அந்த பாண்டவ சைன்யத்தை என்ன சொல்லுது, துவம்சம் செய்து கொண்டிருக்கிறான் அலங்குஷன். இந்த நேரத்தில் அஸ்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரித்து விடக்கூடிய எந்த விதமான அஸ்திரத்தையும் பயன்படுத்தியது மாட்டேன் என்று பீமசேனன் நினைத்திருந்தான். ஆனால் அந்த வித்தை அவனுக்கு தெரியாது என்று நினைத்தால் அது தவறு. தெரியும், ஆனால் உபயோகப்படுத்தாது இருந்தான் பீமசேனன். ஆனால் அனைத்து மந்திர சித்தியுடைய அஸ்திர வித்தைகளை கற்றவன் அர்ஜுனன். பீமனுக்கும் தெரியும், அவன் பயன்படுத்துவதில்லை என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் இந்த ராட்சசனை அழிப்பதற்காக ஸ்வஸ்ட்ரா என்கின்ற அற்புதமான ஒரு அஸ்திரத்தை அலங்குசன் மேலே விட உடனே அந்த பானத்தில் அடிபட்டு ஓடி சென்றார். இதற்கு மேல் பீமசேனன் முன்னாடி நின்னான், தன்னுடைய உயிர் போய்விடும் என்பதை அறிந்தான், ஓடி சென்றான் அலங்குசன். இன்னொரு பக்கம் சோமதத்தனுடைய மகனான சலன், கௌரவ சேனையில் இருக்கக்கூடிய அந்த சலனோடு உப பாண்டவர்கள், அதாவது பாண்டவர்களுடைய புத்திரர்கள் ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் இவெல்லாம் சேர்ந்து சோமதத்தனுடைய மகனை கொன்றனர். இந்த நேரத்தில் பாருங்க, பீமசேனன் கிட்ட இதுவரையிலும் யுத்தம் செய்து கொண்டிருந்த அலங்குஷன் மீண்டும் பாண்டவர் சைன்யை நாசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவன் எதிரில் வந்து நின்றவன் கடோத்கஜன். சரியான போட்டி. இவனும் ராட்சசன், அவனும் ராட்சசன். ரெண்டு பேருக்குமே மாயா வித்தை தெரியும். கடோத்கஜனுக்கும் அலங்குசனுக்கும் அவரவர் இருக்கக்கூடிய ரதம், குதிரை எப்படின்னா ஆகாசத்தில் பறந்தபடி கடோத்கஜனும் அலங்குசனும் யுத்தம் செய்ததை மகாபாரதம், அந்த ஆகாசத்தில் தேவர்களும் அதை கண்டு ரசித்தனர். என்ன பண்ணா, அலங்குசனுடைய தலையை நன்றாக பிடித்து கொண்டு ஓங்கி அடிக்க அலங்குசன் அதே இடத்தில் இறந்தான். அலங்குசன் இருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா
கிருதவர்மன். கிருதவர்மன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் கிருஷ்ணனுடைய ஸ்தோத்திரத்தை செய்தவன். அவனுக்கு ஒரு வரம் ஏற்கனவே கிருஷ்ணன் கொடுத்திருந்தார். என்னன்னா, ஒரு நாளில் ஒரு முகூர்த்த நேரத்தில் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்கின்ற வரத்தை பகவான் கிருஷ்ணனிடமே வாங்கி வைத்திருந்தான். யாரு? கிருதவர்மன். இந்த நேரத்தில் பாருங்க, அந்த கிருதவர்மன் முன்னாடி பீமசேனன் வரவே இல்லை. பாருங்க, பீமசேனனுக்கு ஒருவேளை பயமோ என்கின்ற சிந்தனை சிறிதும் வரக்கூடாது. யார் யார் என்னென்ன வரத்தை பெற்றிருக்கிறார்கள், யாரிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள், அந்த வரத்தை கொடுத்தவர்களுக்கு கௌரவம் வர வேண்டும் என்பதை அறிந்த மிகப்பெரிய ஞானி யாருன்னா பீமசேனன். எந்த நேரத்தில் யாரை எதிர்க்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்தவன் பீமசேனன். இந்த நேரத்தில் சாத்தகி வந்தார். சாத்தகிக்கும் கிருதவர்மனுக்கும் பயங்கரமான யுத்தம் ஆரம்பித்தது. ஏன்னா, சாத்தகி யாதவன், இவா 2 பேருக்கும் பாருங்க, நடந்த யுத்தத்தில் கிருதவர்மன் ஓடியே சென்றான். அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை சாத்தகி காண்பித்தான். இந்த நேரத்தில் இனம் புரியாத ஒரு சங்கநாதத்தை பகவான் கிருஷ்ணன் ஊதினான். அந்த சங்கநாதம் கேட்டவுடனே அத்தனை பேர் மனதும் நடுங்கியது. அடுத்து 14வது நாள் போர் மிக நீளமான ஒரு விஷயம். என்னென்ன விஷயங்கள் நடந்தது இன்று மேலும் நாளை பெருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.